Nabi sallallahu alaihi wasallam சொன்னாங்க ما بين بيت ومنبر رياض روضة من رياض الجنة ما بين بيت ومنبر இந்த منبر ما بين بيت ومنبر روضة من رياض الجنة நல்லா கவனிங்க வந்து இது வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளி. இதுதான் வந்து அந்த ரவுதான்னு சொல்லக்கூடிய அந்த அப்பாயின்மெண்ட் போடுறாங்க தொலைப்பாவுக்கு இந்த இடம்தான் இந்த இடத்துக்கு தான் போகிறோம் நம்ம. இதெல்லாம் இப்போ இமாம் தொழுவிக்கிறது வந்து 10 போகிறது வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மிம்பர் இருந்தாகிறது. இந்த மிம்பருக்கும் இப்போ அந்த அடுத்த ஃபோட்டோ அந்த கிரில் ஃபோட்டோவை இங்கே வச்சு பாருங்கள் இந்த பக்கம் சரியா. இப்போ இது வந்து அந்த சைட் அடிக்கிற மாதிரி இருக்கும். அவங்களோட வீடு தான் அது அந்த அடிக்கிறதே நம்மளோட வீடு. அந்த அவங்களோட மிம்பருக்கும் வீட்டுக்கும் இடைப்பட்ட பகுதி தான் ரௌதத்துல் மின் ஜன்னா சொர்க்கத்துடைய பூமின்னு சொல்லி சொன்னாங்க. எதை இந்த துண்டு இவ்வளோதான். அதுக்குள்ளே நினைக்கிற மாதிரி ஒரு 500-600 பேர் தான் சொல்லலாம், அவ்வளோதான். அதுக்குள்ளே தான் நீங்கள் போகக்குள்ள இப்போ பின்னோடியெல்லாம் போவீங்க. பின்னோடியில் போகக்குள்ள வந்து உங்களுக்கு முதலாவது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் கொஞ்சம் பெருசாக கட்டிப்பாங்க. அதெல்லாம் அந்த திண்ணைத்தோழர்கள் நாங்கள் பார்த்திக்கிறோம் தானே, திண்ணைத்தோழர் சஹாபாக்கள் அதெல்லாம் வந்து உட்காருவாங்க. திண்ணைத்தோழர்னு சொல்லி சொன்னால் எங்களுக்கு தெரியும், அந்த யாரும் இல்லை அவங்களுக்கு தாயகங்கள் அனாதையற்ற சஹாபாக்கள். அதில் தான் முக்கியமாக வந்து அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவங்களும் திண்ணைத்தோழர் சஹாபி, ஹஜ்ரத் பிலாலும் திண்ணைத்தோழர் சஹாபி, இப்படி 70 சஹாபாக்கள் திண்ணைத்தோழர் சஹாபாக்கள். அப்போ எங்களுக்கு போன உடனே கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கவனிச்சிங்க, எனக்கு வந்து குறையில அது நல்லா நோட் பண்ணி கொள்ளுங்க. கொஞ்சமாக உசத்தி ஒரு நினைக்கிற மாதிரி ஒரு இந்த அளவுக்கு உசத்தி கொஞ்சம் அப்படி இல்லை, இந்த இதோடைய லேசாக பெருசாக ஸ்டேஜ் மாதிரி உசத்தி ஃபிட் பண்ணிப்பாங்க. அதை வந்து அந்த திண்ணைத்தோழர் சஹாபாக்கள் வந்து இடம். இப்போ இதான் வந்து அந்த சொர்க்கத்திலே பூமி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த இதுக்குள்ளே வந்து இப்போ அங்கே அது பாருங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வீடு. இப்போ எங்களுக்கு பள்ளி இப்படிக்கிண்டா பள்ளிக்கு அந்த பக்கம் தான் வரும். இப்போ எங்களுக்கு இந்த ஃபோட்டோவில் இங்கே அடிக்கிறது வந்து இப்போ இதில் பாருங்கள் வந்து நீங்கள் வந்து பெண்கள் வந்து நீங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு வந்து ரவுதாக்குள்ள வச்சு ஸலாத்து சொல்லிக்கங்க. உங்களுக்கு அடுத்த பக்கம் இப்போ நீங்கள் இந்த மிம்பர்லேருந்து வந்து இடது பக்கம் திரும்பி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் க்ரீன் கலர் இப்படி பச்சை கலர் கம்பி போட்டது இருக்கும், அதான் நபி அவங்களோட வீடு. இப்போ அந்த பக்கம் நீங்கள் திரும்பி உங்களோட சலாத்தை ஏற்றி வைக்கலாம். இப்போ ஆண்கள் வந்து நாங்கள் என்ன செய்யலாம் சொன்னால் இதுக்கு நேருக்கு வைக்கிற பாபு சலாம் அப்படி பாபு சலாமுக்குள்ளால போனால் நாங்கள் இதை தாண்டி தான் போவோம். இந்த மிம்பருக்கு அந்த பக்கத்தால் மிம்பருக்கு பின்பக்கத்தால் போவோம். வந்து போனவுடனே முதலாவது வரும் இப்படி 2 கதவு, இங்கே பாருங்கள் இப்படி 2 கதவு வரும். இப்போ 2 கதவுல வந்து ஒன்றுமில்லை, 2 கதவுலையும் ஒன்றுமில்லை. 3ஆவது கதவுல இங்கே பாருங்கள் வந்து இதில் வந்து இந்த பாருங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்ஸலாமு அலா அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பெரிய இந்த ஹாலுக்கு நேராக தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. அதுக்கு நேருக்கு தான் அவங்களோட மக்பராகி. இந்தால வந்து இந்த ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க, அதாவது நபி அவங்களோட இந்த தோல் புஜ்ஜத்து கீழே அபூபக்கர் சித்திக் ஜனாஸா இருக்குது. அடுத்தது வந்து உமர் இப்னு கத்தாபோட கபர் இருக்குது வந்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு இடுப்பு கீழே. அப்போ நாங்கள் இடத்துல 3ஆவது கேட்டுக்கு அதில் 1 2 3ஆவது இந்த கேட்டுக்கு வந்த உடனே நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் சொல்லணும். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா ஹபீபல்லாஹ், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா நபியல்லாஹ் ரஹ்மத்துல் லில் ஆலமீன் சொல்லி நாங்கள் எங்களோட சலாத்தை ஏற்றி வைக்கணும். அதுக்கு எங்கள்கிட்ட யார் சரி சலாம் சொல்லுங்கன்னு சொல்லிப்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு எங்கள் சலாத்தை ஏற்றி வைங்கன்னு சொல்லியிருந்தால் அவங்களோட சலாத்தையை நாங்கள் கைகளை காட்டி சலாத்தை நாங்கள் இது ஏற்றி வைக்கிறது. அதே பின்னால் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவுக்கு நம்ம எங்களோட சலாத்தை சொல்கிறேன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா அபீ பக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. அதே மாதிரி நாங்கள் உமர் இப்னு கத்தாபுக்கும் யா அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி நாங்கள் எங்களோட சலாத்தை ஏற்றி வைக்கிறோம். அடுத்தது வந்து இந்த 5வது 6வது கேட் வந்து சும்மா இருக்கு, எம்டிஆர் ஃப்ரீயாக இருக்கு. அல்லாஹ் ரசூலுஹு ஆலம் சொல்கிறாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்ததுக்கு பின்னால் அவங்க மௌத்தாயினத்துக்கு பின்னால் இந்த இடத்துல அடக்கம் செய்யப்படுவாங்க சொல்லி இந்த இடத்த அப்படி வச்சுக்கிறாங்க. இதுதான் வந்து ரவுதாவுடைய அமைப்பு. நபி அவங்களோட பள்ளிக்கும் நபி அவங்களோட வீடும் இவ்வளவு தான். சரியா?
அதுக்கு பின்னால் கிட்டத்தட்ட ஒரு 18 தூண் இருக்குது வந்து உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பெருப்பிச்சது பள்ளி எந்த இது வந்து அந்த ரவுலாவோட அப்படியே சேர்ந்து அடுத்த பக்கம் நபியோட வீடு இல்லாமல் அடுத்த பக்கத்துக்கு அப்படியே கண்டினியூவாக வரும். இதில் வந்து 19 அல்லது 18 தூண் வந்து எங்களுக்கு பார்த்த விலங்கும் அந்த அறிக்கை பச்சை விலங்கு இடைக்குள்ளாலே அந்த பச்சையிலிருந்து அந்த நபியவங்களோட அந்த சலாம் சொல்லி முடிவு வரைக்கும் உள்ள உட்புகட்ட பகுதி வந்து அதுக்கு இடைப்பட்ட பகுதியை வந்து உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவங்க விரிவாக்கின இந்த புனர் நிர்மாணம் செஞ்ச நேரத்தில் விரிவாக்கினு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அது மட்டும் வித்தியாசமாக இருக்கும். அந்த தூண் மட்டும் நீங்கள் எல்லா தூணையும் பாருங்கள் வந்து வித்தியாசமாக இருக்கும். அந்த தூண் மட்டும் பச்சையாக அந்த கொஞ்சம் சின்னனா இருக்கும். இவ்வளோதான் வந்து அந்த சலாம் சொல்ல போகிறதுக்கும் ரவுலாக்கும் உள்ள விஷயம். அப்போ ரவுலாவில் என்ன சரி உங்களுக்கு டவுட் இல்லையா? அங்கே போய் 2 ரக்காத் நஃபில் தொழலாம். உங்களுக்கு சில நேரம் வந்து நஃபிலும் தொழலாம், ஃபர்லான தொழுகைகள் கிடைச்சா அதை நீங்கள் சேர்த்து தொழலாம். இப்போ சும்மா இந்த நேரமெல்லாம் தொழுகை இல்லாத நேரத்துக்கெல்லாம் எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறது வந்து 15 நிமிஷம் தான். தொழுகையான நேரத்துக்கு அப்பாயின்மெண்ட் கிடைச்சா கிட்டத்தட்ட 1 hour 3/4 மணி நேரம் டைம் உங்களுக்கு கிடைக்கும். அந்த தொழுகையை வச்சு நாங்கள் மேசேஜ் சொல்லலாம். இது ஓகே தானே? சலாம் சொல்கிற விஷயம் நபி அவங்களுக்கு அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா ஹபீபல்லாஹ், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா நபி அல்லாஹ், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா ரஹ்மத்தல் லில் ஆலமீன் சொல்லி சலாத்து வைக்கிறேன். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவங்க கொஞ்சம் கீழேண்டா அடுத்த பக்கம் அவங்களுக்கு வந்து அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா அபீ பக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. இங்கே உமர் இப்னு கத்தாபுக்கு வந்து அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா அமீருல் முஃமினீன் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு சொல்லி நாங்கள் சலாத்து எடுத்து வைக்கிறேன். பெண்கள் வந்து இப்போ இது வந்து அந்த முன்பகுதி, இது வந்து இந்த பாபு சலாம் பகுதி தான். நாம் இப்போ மேலேந்தேறி கீழேந்தேறிட்டு வந்தோமே அந்த பகுதியில் இருந்து நீங்கள் அதை பார்த்து சொன்னாலும் நபி அவங்களுக்கு சலாம் சொல்கிற மாதிரி தான். இந்த பகுதிக்கு வந்து பெண்கள் போகலாம். அதனால் நீங்கள் ரவுதாவில் வச்சு அந்த சலாத்தை நபி அவங்களுக்கு கட்டி வைங்க. இது வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்களும் வாழ்ந்த வீடு தான். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூத்தானத்தோட அதற்கு ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்க எந்த திரையும் இல்லாமல் பக்கத்தில் தூங்கினாங்க. கணவர கபூர் அது பக்கத்தில் சும்மா சாதாரணமாக தூங்கினாங்க. அதுக்கு பின்னால் பாப்பா மூத்தாயினாங்க. பாப்பா அபூபக்கர் சித்திக், பாப்பா ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா பாப்பா மூத்தானது என்ன செஞ்சாங்க சொன்னால் இடையில திரையொண்டு போட்டு கொண்டாங்க. அதுக்கு பிறகு ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா தூங்கினாங்க அதுக்குள்ளே இந்த வீட்டுக்குள்ளே. இப்போ உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவங்களோட காலத்தில் வந்து உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா தெரியும் ஈட்டியால் குத்தப்பட்டு ஷஹீதாக்கப்பட்டாங்க மஸ்ஜித் நபவியில். அவங்க சுபஹுடைய இமாம் ஜமாத் நடத்தப்பட்டு கூட ஷஹீதாக்கப்பட்டாங்க. அப்போ மௌத்தாரத்துக்கு முன்னால் மகன்கிட்ட அப்துல்லா ரலியல்லாஹு சொன்னாங்க வந்து ஆயிஷாட்ட போய் கேளுங்க இந்த நீங்கள் வச்சிருக்கிற இடத்தே எனக்கு தரையிலுமான்னு சொல்லி. அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்க அதை கொடுத்தாங்க. இந்த அவங்களுக்குன்னு வச்சிருந்த இடம் தான் மௌத்தானதுக்கு பின்னால் நான் அடக்கப்படணுங்கிறதுக்காக வச்சிருந்த இடம். அது எங்களுக்கு தெரியும் வந்து ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்கள சியாக்கள் விட்டு கட்டினாங்க விபச்சாரின்னு சொல்லி நவுது பில்லாஹி மின்னா. அப்போ அதை வந்து உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவங்க